கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம நீதிமொழிகள் 20 வரைக்கும் பார்த்துக்கோ. 21வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகள் ஒரு நீர்க்கால்களை போல இருக்குதா. ஒரு நீர்க்கால்னா ஒரு செழிப்பு. அப்படி ராஜா இருதயம் கர்த்தர் கையில் என்னதான் செழிப்புள்ள நீர்க்கால்களை போல நினைச்சுதான் இருக்குதாம். அதை கர்த்தரிச்சார் அவருடைய சித்தத்தின்படி நினைச்சார், அதை திருப்புறாராம். அந்த மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு நினைச்சது செம்மையாக தோன்றும். ஒரு மனுஷன் என்னென்னது நினைக்கிறானோ இதெல்லாம் நமக்கு செம்மையாக தோன்றுமா. ஆனால் கர்த்தர் என்ன செய்றாரு, இருதயங்களை தான் என்ன செய்றாரா நிறுத்து பார்க்குறாராம். அடுத்துல பலியிடுவதை பார்க்கல நீதியும் நியாயமும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியமா. ஒரு பழியை செலுத்ததை விட நீதி நியாயம் செய்வது தான் கர்த்தருக்கு என்ன செய்வது பிரியம். அடுத்தபடியாக மேட்டிமையான பார்வை அகந்தியான மனமுள்ள துன்மார்க்கர் போட வெளிச்சம் பாவமா. யாரெல்லாம் மேட்டுமையாக பார்வை பார்க்குறாங்களோ, அகந்தியாக இருக்கிறாங்களோ இவங்க நடிப்பாங்க. இந்த நடிப்புலாம் என்ன செய்யுது ஒரு பாவமா. அங்கே அடுத்தபடியாக ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கு நம்ம ஜாக்கிரதையாக எந்தெந்த காரியங்களை எப்படி எந்தெந்த நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு என்னது செல்வம் கொடுக்குறதா. செல்வம்னா என்னது ஐஸ்வர்யத்தை நினைச்சது பணத்தை கொடுக்கறது. ஆனால் அது பதறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாக தான். ஜாக்கிரதையாக இல்லாதபடிக்கு பதறிவிட்டு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது என்னது நம்மளது தரித்திரத்தில் விட்டுருமா. அடுத்தபடியாக பொய் நாவெல்லாம் நினைச்சு கூடாதான் பொருளை சம்பாதிக்கணும். பொய் நாளெலாம் பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாற்றி வஞ்சித்து நினைச்ச கூடாது, எந்த பொருளையும் சம்பாதிக்கக்கூடாது. அப்படி சம்பாதித்தா சாவை தேடுறவர்கள் விடுற சுவாசமோடு இருக்கும். சாவை தேடுறவர்கள்லாம் பயங்கர ஆபத்தில் மாட்டி பயங்கர வியாதிகளில் கட்டானத்தில் இப்போ நம்ம உயிர் போக மாட்டேங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அழிஞ்சிட்டு கிடக்குமே அப்படின்னு சொல்லி விடுவாங்களா. அவங்க எப்போ சாவு வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சாவை தேடுறவர்கள் விடுற சுவாசத்தை போல இருக்கிறோம் பொய் நாவெல்லாம் பொருளை சம்பாதித்தா. அதனால் பொய் நாள் நினைச்சக்கூடாது, பொய் நாவில் பொருளை சம்பாதிக்கக்கூடாது. அடுத்தல துன்மார்க்கர் நினைச்சாங்க நியாயம் செய்ய அவங்களுக்கு மனதே கிடையாது. அவங்க நியாயம் செய்ய மனதில்லாமல் இருக்கிறதுனால அவங்க நினைச்சாங்க பால் கடிக்கப்பட்டு போயிடுவாங்களாம். அடுத்தல குற்றம் உள்ளவன் நினைச்சான்னா தன் வழிகளில் நினைச்சதான் ஒரு மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறான். குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் ஒரு மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் சுத்தம் உள்ளவன் நினைச்சதான் தன் கிரியையில் நினைச்சுதான் செம்மையாக இருக்கிறான். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவது நலமா. சண்டைக்கு ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம், அவங்களோட நம்ம குடியிருந்தா எப்பவும் நம்ம திட்டிகிட்டே வச்சுக்கிட்டு இருப்போம், சண்டை போட்டுட்டு இருக்கணும். அதே விட தூரம் ஒதுங்கி வீட்டில் ஒரு மூலையில் தங்கி இருந்துக்கிட்டா கூட என்ன செய்யுமா, அந்த சண்டை வராது பிடிக்க நினச்சிருமா அடங்கிருமா. அடுத்தபடியாக துன்மார்க்கர்கள் மனம் ஒரு பொல்லாப்பு தான் செய்ய. துன்மார்க்கர் எப்பவும் என்னது ஒரு பொல்லாத காரியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பிகிட்டே இருப்பாங்களா. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம இறக்கம் செய்யணும் அப்படிங்கிற இறக்கமே அவங்களுக்கு என்ன செய்யதான் கிடையாதான். அதில் பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை என்ன செய்வானா ஞானம் அடைவானா. ஒரு பரியாசக்காரன் தண்டிச்சா பேதை ஞானம் அடைதான். ஆனால் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு என்ன செய்யாது இறக்கமே கிடையாதான். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை நினைச்ச ஞானமடைதான். ஞானவன் போதிக்கப்படும் போது அவன் நினைச்சதான் அறிவடைகிறானா. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை நினைச்சதான் ஞானம் அடைகிறான். ஞானவானை போதிக்கப்படும் போது நினைச்சதான் அறிவடைகிறானா. ஆனால் நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை நினைச்சாரா கவனித்து நீதிமான வாழ்கிறவங்க துன்மார்க்கருடைய வீட்டை நினைச்சாராங்க கவனித்து பார்க்குறாங்களாம். ஆனால் துன்மார்க்கரை நினைச்ச தீங்கில கழுத்தில் என்ன செஞ்சுவார் கவிழ்த்து போட்டுருவாராம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிற வேண்டிய ஒரு ஏழை நினைச்சா நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கேட்குறான். கேட்கும்போது நம்ம நினைச்சணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகள் கேட்கும்போது கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும் போது அப்போ நம்ம யார்கிட்ட கேட்டாலும் நமக்கு என்ன செய்யாது கிடைக்காதான். அடுத்தல எந்த பொருளாக இருந்தாலும் சரிதான் அந்தரகமாக நினைச்சதான் கொடுக்கப்பட்ட வெகுமதியை கோபத்தை தனிப்பத்துக்கு தெரியாதபடிக்கு அந்தரமாக கொண்டு கொடுக்கும்போது அந்த அது எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நம்ம அந்தரகமாக கூப்பிட்டு கொடுக்கும்போது அது என்ன செய்யுது அந்த கோபத்தை என்ன செஞ்சிருமா தனிச்சு விட்டுருமா. ஆனால் யார் யார் பரிதானம் வாங்குறாங்களோ பரிதானம் வாங்குறவங்க என்ன செய்யுது அது குரோதத்தை ஆற்றி விட்டுருமா. நீதிமான் என்ன செய்வாங்க நியாயம் தீர்ப்பதை நீதிமான் விரும்புகிறாங்க. நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு ஒரு சந்தோஷமாக என்ன இதாக இருக்குது. ஆனால் அக்கிரமக்காரருக்கு என்ன செய்யுது நியாயம் செய்கிறது பிடிக்காது. அது அவங்களுக்கு அழிவாக வந்தது. அடுத்தல விவேகத்தின் வழியை விட்டு யார் தப்பி நடக்கிறாங்களோ அவங்க என்னது ஒரு செத்தவர்கள் கூட்டத்தில் என்ன செய்கிறாங்க தாவரிப்பாங்களாம். சிற்றின்ப பிரியன் என்ன செய்கிறான் தரித்திரம். சிற்றின்ப பிரியனா எப்போவுமே நினச்சி நத்துக்கிட்டே இருக்கும்னு நினைப்பான். அப்படிப்பட்டவன் என்ன செய்வான் பொருட்கள்லாம் நினச்சது அழிஞ்சிட்டே இருக்கும். நல்லா என்ன செய்வான் தரித்திரன் ஆயிடுவானா. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவானா. ஆனால் மதுபானத்தையும் எண்ணெயையும் யார் விரும்புகிறாங்களோ அவங்களும் என்ன செய்து ஐஸ்வர்யத்தை விரும்ப முடியாது. அதான் மதுபானத்துக்கு கடையில் கொண்டு போட்டுகிட்டே இருக்கணுமே இவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு என்ன செய்யுது ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு முடியாதான்.
ஆனால் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகி நினைச்சுவாங்க ஒரு மீட்கும் பொருளாகலாம். சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஒரு ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் ஒரு வனாந்தரத்தில் குடியிருப்பது நலமா. அதில் வேண்டிய திரையும் எண்ணெயும் ஞானவனுடைய வாசஸ்தலத்தில் நினைச்சது உண்டா. ஆனால் மூடன் அதை என்ன செஞ்சிருந்தான் செலவழிச்சு போடுறான். வேண்டிய திரைவேத்தி எண்ணெயும் ஞானவனுடைய வாசஸ்தல் இருக்கிறத மூடன் என்ன செஞ்சிடான் செலவழிச்சு போடுவானா. நீதியும் தயையும் யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு ஜீவனும் நீதியையும் மகிமையும் நினைச்சவங்களாம் கண்டுடுவாங்க. நீதி தயையும் பின்பற்றினா ஜீவன் நீதி மகிமை கிடைக்குமா. அதில் பலவான்களுடைய பட்டணத்தில் மதில் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களிருந்து ஞானம் உள்ளவனாயிராங்களாம். ஆனால் அவங்க நம்பின அரணை யார் இருங்காங்களோ அது இருந்தது இடிச்சு போடுறதுக்கு அது சமமாக. தன் வாயையும் தன் நாவையும் யார் காக்குறாங்களோ அவங்க ஆத்மாவை நினைச்சுறாங்க இடுக்கணுக்கள் விலைக்கு காக்குறாங்களாம். தன் வாயையும் நாவையும் காக்குறவன் தன் ஆத்மாவை நினைச்சுறான் இடுக்கணுக்கு விலைக்கு காக்குறான். அதே போல் அகங்காரமும் இடும்பும் உள்ளவன் இருக்காங்களோ அவங்களுக்கு பரியாசக்காரன் பெயரான். யார் அகங்காரமாக இருக்காங்களோ யார் இடுப்பு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பரியாசக்காரன் என்று பெயரான். அவன் அகந்தியான சிரத்தோடு நினைச்சிறான் நடக்கிறானா. சோம்பேறின் கைகளை நினைச்சது வேலை செய்ய சம்மதிக்கலை. அப்படிப்பட்டனால அவனோட ஆசை என்ன செஞ்சிருமா அவனை கொல்லுமா. வேலை செய்ய விடலைன்னா வேலை செய்ய மனசு இல்லை ஆனால் ஆசை இருக்குது. அப்போ என்ன செய்யும் அவன் வந்து அந்த ஆசை வந்து என்ன செஞ்சோமா அவனை கொண்டுருமா. நாள்தோறும் நம்ம நினைச்சோமா ஆவலோட நினைச்சு விடாத அந்த மற்ற பொருளை நினைச்சு இச்சிக்கக்கூடாது. அந்த நீதிமானம் பிசுதை நம்ம எல்லாம் நினைச்சு கொடுப்பான். நீதிமான் தன் கையில் என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால நினைச்சிடான் ஆசீர்வதிக்கப்படுறான். துன்மார்க்கனுடைய பழி வந்து கர்த்தருக்கு என்ன செய்யுது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் திருச்செந்தரையோட அதை செலுத்தினா அதை விட அதிகமாக நிச்சயமா அருவருக்கப்படுமா. பொய் சாட்சிக்காரன் நிச்சயவானா கெட்டு போவானா. ஆனால் செவி கொடுக்குறவன் எப்பொழுதும் பேசத்தக்கவன் அவன். அதனால் பொய் சாட்சி யாரும் சொல்லக்கூடாது. அது பொய் சாட்சினா கெட்டு தான் போகணும். அது சொல்கிறத கேட்கக்கூடாது. கேட்டானா அவனும் பேசாதக்க அது ஒன்றே ஆயிடுவானா. துன்மார்க்கன் தன் முகத்தை என்ன கடினப்படுத்துகிறான். ஆனால் செம்மையானவன் தெரிஞ்சுறான் தன் வழி நினைச்சிறான் நேர்படுத்துகிறான். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமான புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை. அதனால் எதாக இருந்தாலும் ஞானம் புத்தி ஆலோசனை வேணுன்னா கர்த்தரிடத்துல மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். கர்த்தரிடத்துல மட்டும் தான் நினைச்சு கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா. நான் குதிரை வந்து இத்தனை நாளுக்கு நிச்சயமா ஆயத்தமாக்கப்படும். குதிரை இத்தனை நாளுக்கு தான் நிச்சயம் ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயமோ கர்த்தரை நினைச்சது கிடைக்குது. அதில் 22 சொல்லான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தி தான் நினைச்சுதான் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதான். பொன் வெள்ளியை பார்க்கலும் தையை தான் நினைச்சுதான் நான் அவன் சொல்கிறாப்புல. அடுத்தது ஐஸ்வரனும் ஒருவர் சிலர் சந்திக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் உண்டாக்கிறவர் யார்? கர்த்தர் தான் ஐஸ்வரனையும் தரித்திரனையும் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. விவேகி நினைச்சுதா ஆபத்தை கண்டு நினைச்சுதான் மறைந்து கொள்வானா. அந்த பேதைகள் நினைச்சுவாங்கன்னா அது மறையாதபடிக்கு நெடுங்க போய் நினைச்சுவாங்களாம் தண்டிக்கப்படுவாங்களாம். அதில் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் வந்து ஜீவனும் ஐஸ்வர்யமுமாக இருக்குதான். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நமக்கு என்ன செய்யுது நம்மளுக்கு இந்த ஐஸ்வர்யம் கிடைக்குது ஜீவன் கிடைக்குது. மாறுபாடுடைய வழியில் முள் இருக்குது கண்ணீர் இருக்கனால மாறுபாடுடைய வழி நான் நினச்சக்கூடாது நடக்கக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும் காக்கணும். நம்முடைய ஆத்மாவை காக்கும்போது நம்ம என்ன செய்யணும் இந்த மாறுபாடுடைய வழியை விட்டு தூர விலகி போக முடியுமா. அதுக்கு ஒரு பிள்ளையை நம்ம என்ன செய்யணுமா நடக்க வேண்டிய வழியில் பிள்ளைகளை என்ன செய்யணுமா நம்ம நடத்தணுமா. அப்போ தான் நடக்க வேண்டிய வழி நடத்தும் போது முதிர் வயதில் என்ன செய்வாங்களா அதை விடாத பிடிக்க என்ன செய்வாங்களா காத்துக்கொள்வாங்களா. அதனால் சிறு பிள்ளைகளிலேருந்து நம்ம என்ன செய்யணும் எப்படி கர்த்தருக்கு பிரியமான வழி நடக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அவர்களை நடத்தணும். அடுத்தது ஐஸ்வர்யவான் நினைச்சிடான் தரித்திரன் நினைச்சிடான் அடக்குவானா. ஐஸ்வர்யவான் தரித்திரன் நினைச்சிடான் அடக்குறான். ஆனால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு நினைச்சது அடிமைன்னு பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் தரித்திரன் நினைச்சிடான் ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா. அடுத்தது அநியாயத்தை யார் விதைக்கிறாங்களோ அவங்க அந்த அநியாயத்தை விதைக்கிறதுனால அதுக்கு தகுந்தால நிச்சயம் கூட வாங்கி இருப்பாங்களா. அதனால் ஐஸ்வர்யவான் தரித்திரன் நினைச்சிடான் ஆள்றான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த காரியங்கள் நம்ம தேசத்தில் அப்படியே நடக்குது. ஐஸ்வர்யவான் நினைச்சிடான் தரித்திரன் நினைச்சிடான் ஆண்டு கொண்டுக்கிறான். ஆனால் தரித்திரன் ஐஸ்வர்யத்தை ஆள முடியுமா? ஆள முடியாது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு நினைச்சிட அடிமையாக இருக்கிறான். ஆனால் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினதுக்கு அடிமையாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அநியாயத்தை நினைச்சிடான் விதைக்கிறான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை நினைச்சவனா அறுப்பானான். யார் யார் மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க நினைச்சிடறாங்க வருத்தத்தை தான் நினைச்சுவாங்களாம் அறுப்பாங்களாம். ஆனால் அந்த உக்கிரத்தின் மிளாறு நிச்சயமா ஒளியுமா. பரியாசக்காரனுக்கு அது இடத்துல கருணை கண்ணை நிச்சயமா ஆசீர்வாதம் விட்டவனுக்கு
நல்லா உதவி செஞ்சுட்டே இருப்பாங்களோ அந்த கண்ணை நினைச்சவனா ஆசிரியப்படுவானா. அவன் தன் ஆகாரத்தில் நினைச்சிருவான். தரித்திரனுக்கு நினைச்சிடான் கொடுக்குறான். கர்ணன் ஆசிரியப்படுறதுக்கு காரணம் தன்னோட ஆகாரத்தை நினைச்சிடான் தரித்திரனுக்கு கொடுக்குறான். அதனால கர்ணன் நினைச்சிடான் ஆசிரியப்படுறான். அடுத்தல பரியாசக்காரனை நினைச்சது துரத்தி விடணுமா. பரியாசக்காரனை துரத்தி விடும்போது தான் நமக்கு நினைச்சது வாதி நீங்கும். பரியாசக்காரன் இருக்கிற வரைக்கும் நமக்கு இருந்து வாது என்றால் பிணி வியாதி வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் பரியாசக்காரனோட மன்னிச்சக்கூடாது, சேரக்கூடாது. சேராமல் இருந்தால் நமக்கு விரோதமும் அவமானம் நிச்சயமா ஒளிமா. அடுத்தல சுத்த இருதயத்தை நம்ம விரும்பணுமா. சுத்த இருமத்தை யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்களோட உதடுகள் இனிமையானவைகள் சொல்லி பார்க்குறோம். ராஜா அவனுக்கு சிநேகிதனாக இருக்கிறார். அதனால் சுத்த இருதயத்தை ஒவ்வொரு நிச்சயம் விரும்பணும். விரும்பும்போது நம்முடைய உதடு நினைச்சது ஒரு இனிமையை போன்ற இருக்கிறது. அடுத்தது கர்த்தருடைய கண்கள் என்னது ஞானத்தை காக்குமா. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். ஆனால் துரோகிகளின் வார்த்தைகளை நினைச்சது அதை தார்மாராக்கி விட்டுருவான். அடுத்தது வெளியில சிங்கம் வீதியில சிங்கம் நல்ல கொள்ளை என்பேன் அப்படின்னு சொல்லி சோம்பேறி தான் சொல்லணும். வெளியில சிங்கம் வீதியில நான் கொள்ளை என்பேன் அப்படின்னு சொல்லி சோம்பேறி தான் நான் சொல்லுவானாம். ஆனால் பரஸ்தரின் வாழை என்னது ஆழமான படுகொலை. பரஸ்தரின் வாய் ஆழமான படுகொலை. ஒரு வாய் சும்மாவே இருக்காது. கர்த்தருடைய கோபத்துக்கு ஏதோ வேணும்னு நினைச்சுவான். அந்த பரஸ்தரின் உதவியில் போய் செஞ்சிருவான், விழுந்துருவானா. அதனால பரஸ்தரிக்கு நம்ம ஆகாதபடிக்கு அதை கவனமாக பார்க்கணும். பரஸ்தரிக்கு தான் கோபம் எல்லாம் வருமா. அதனால யார் யார் கோபப்படுறாங்க அவங்கெல்லாம் ஒரு பரஸ்தரின் வாய் எப்படி ஆழமான படுகொலையே இருக்கிறதோ அதே போல தான் இருப்பாங்களாம். கண்டிப்பாக நினச்சிவாங்களாம். அவங்க கோபத்துக்கு எதுவாக விழுதுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அடுத்த பிள்ளையும் நெஞ்சில் நினச்சிருவான், மதியனை நினச்சிமா ஒட்டி இருக்குவான். பிள்ளையும் நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கு. அது தண்டையின் பிரபு நினச்சிடா அதை நினச்சிமா அந்த மதியனத்தை நினச்சிச்சுமா அகற்றி விடுவான். அதுபோல் தனக்கு யார் யார் அதிகம் நினச்சிறாங்க தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனுக்கு யாரெல்லாம் ஒடுக்குறாங்க, நமக்கு நிறைய அது வேணும் இது வேணும்னு சொல்லி தரித்திரனை ஒடுக்கி யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னது குறைச்சல் தான் நிச்சயமா கிடைக்குமா. நம்முடைய செவி நினைச்சோம்னா ஞானத்திற்கு நினைச்சோம்னா சாவிக்கணுமா. நம்முடைய செவியை ஞானத்திற்கு சாவித்து நம்முடைய வார்த்தையை நினைச்சுமா கேட்கணுமா. கேட்கும்போது நம்முடைய போதாக நினைச்சது நம்முடைய இதயத்தில் நிச்சயமா வைக்கப்படுமா. அடுத்த விதமாக அவைகளை நம்முடைய உள்ளத்தில் நினைச்சது காத்து அவைகளை உதவியில் நிலைக்க பண்ணும்போது அது நிச்சயமா இன்பமாக இருக்குமா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்று தினம் அவைகளை நான் உனக்கு நினைச்சதை தெரியப்படுத்துகிறேங்கிறார். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் நிச்சயம் இருக்கிறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லி சாலமோன் ராஜா சொல்கிறாரு. அந்த சத்திய வார்த்தைகள் நம்ம நினைச்சணும் நமக்கு தெரிவிக்கும்படிக்கும் நம்ம அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை வரிவழியாக சொல்லும்படிக்கும் அதுக்கு நிச்சயமா ஆலோசனையும் ஞானமும் நமக்கு நிச்சயமா வேணுமா. ஞானமும் ஆலோசனையும் இருந்தால் தான் நம்ம நிச்சயலாம் அதைகளை பற்றி எழுத முடியுமா. அடுத்தபடியாக ஏழையாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு ஏழை நினைச்சக்கூடாது, கொள்ளையிடக்கூடாதான். சிறுமியானவனை நியாயஸ்தலத்தில் நினைச்சக்கூடாதான், உபத்திரப்படுத்தக்கூடாதான். கர்த்தர் அவர்களுக்காக நினைச்சு வர வழக்காடும் போது கொள்ளையிடுற பிராணனை நினைச்சு வர கொள்ளையிட்டுருவாராம். அதனால் நம்ம யாருக்கும் கோபக்காரனுக்கு நினைச்சக்கூடாது, தோழனாக ஆகவே கூடாது. ஒரு உக்கிரமுள்ள மனுஷன் நினைச்சுவானா அவங்களோட நடக்கவும் கூடாது. கோபக்காரனுக்கு தோழனாக இருக்கக்கூடாது, உக்கிரமுள்ள மனுஷனோட நினைச்சக்கூடாது, நம்ம நடக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய அடியில் நம்ம அப்படி செஞ்சோன்னா அப்படி வழியிலே கற்றுக்கொண்டு நம்ம ஆத்மா நிச்சயமா கண்ணிகைக்கு நிச்சயமா வர வச்சிருமா. அதனால கண்ணி வருவிக்க விடாதபடியாக இருக்கணும். அப்படின்னா ஆத்மா நினைச்சுக்கிட்டு நம்ம பாதுகாத்துக்கிடணும். அடுத்தது கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் ஒருவனாக நம்ம நினைச்சக்கூடாதான், ஆகக்கூடாதான். அதெல்லாம் செலுத்து நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லாத இருந்தால் நம்ம படிக்க கூட நிச்சயமா எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமா. அதனால் நம்முடைய பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய நினைச்சக்கூடாது ஒரு நாளும் மாற்றவே கூடாது. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய ஒரு நாள் நினைச்சக்கூடாது, மாற்றவே கூடாது. அடுத்தபடியாக தன் பிதாவின் நாட்களில் பூர்வ எல்லைக்குரிய நினைச்சக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தது தன் வேலையில் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்காங்களோ அவங்கள நம்ம கண்டால் நீசருக்கு உண்பான்னு இல்லாமல் ராஜாக்களுக்கு உண்பாக இருப்போம். எந்த வேலை செஞ்சாலும் சிறுசிறுப்பாக தேவி பைத்தியா கத்திரி பயந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு நீசருக்கு உண்பாக நிற்காதபடிக்கு ராஜாக்களுக்கு உண்பாக நிற்க முடியாத கத்திரி செஞ்சிருவாராம், ஆசிரியத்து கொடுத்துருவாராம். அடுத்த 23வது அதிகாரம் 23வதுல நம்ம வந்து ஒரு அதிபதியோட நினைச்சக்கூடாது, போஜனம் பண்ண உட்காரக்கூடாது. ஏன்னா அதிபதியோட போஜனம் உட்கார்ந்தா அந்த போஜனம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நன்றாக கவனித்து பார்க்கணுமா. அது நமக்கு வந்து நன்றாக
விசீல பதார்த்தங்களாக இருக்கும். ஆனால் விசீல பதார்த்தங்களாக இருந்தாலும் அது வந்து இது கள்ள போஜனமாக இருக்குமா. அதனால் கள்ள போஜனம் அப்படின்னா அதிபதி முன்பால் என்ன ஆகாரம் இருக்கும், எல்லாம் நான்வெஜ்ஜாக இருக்கும். அடுத்த லட்சம் மதுபானம் கொண்டு நிச்சயம் அதில் இருக்கும். அப்போ ராஜாக்கிட்ட இருக்கும் முதலமைச்சு அதை சாப்பிட்டு தான் முடியணும், தொழிலுக்கு போக முடியாது. அதனால தான் ராஜாவுடைய ஆகாரம் இப்போ நம்ம நினச்சக்கூடாது, ஒரு அதிபதி கூட நினச்சக்கூடாது போஜனம் பண்ணி போய் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா நம்மளோட தொண்டையில் நினச்சோமா கத்தி வைக்கணுமா, தொண்டையில் கத்தி வேணும். என்னது, அந்த அதிபதிக்கிட்ட இருக்கும்போது ஆகாரத்தை விரும்பி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுதான் கள்ள போஜனம் இல்லை. அதனால அதை மட்டும் நினச்சக்கூடாது, அது கூட இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத பிடிக்கிற நம்ம இருக்கிறதுக்கு தொண்டையில் கத்தி வைனா என்ன செய்யணும், சாப்பிடாத பிடிக்க தடுத்து நிறுத்தணுங்கிறார். அதில் அந்த அவனுடைய விசீல பதார்த்தங்கள் எல்லாமே என்னது கள்ள போஜனம். அதனால் அதை சாப்பிடக்கூடாது. ஐஸ்வர்யம் வேண்டும் என்று நம்ம நினச்சக்கூடாது, பிரயாசப்படக்கூடாதான். சுய பற்றி நினச்சக்கூடாதான், சாரக்கூடாதான். ஐஸ்வர்யம் ஆகும்னு சொல்லி நினைக்கவும் கூடாது, சுய பற்றி நினச்சக்கூடாதான், சாரக்கூடாதான். அதில் இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே நம்ம கண்களை நினச்சக்கூடாதான், பறக்க விடக்கூடாதான். அது கழுகு போல் சிறகுகளை எழுச்சிமா தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாரமாக இருக்குமா நினச்சுமா பறந்து போயிருமா. அடுத்தபடியாக வன்கனோட ஆகாரத்தை நினச்சக்கூடாதான், புசிக்கக்கூடாதான். வன்கனோட ஆகாரத்தை புசித்தா அந்த ருசியுள்ள பதார்த்தம் இருந்தது, ஒரு ருசியுள்ள பதார்த்தங்களை ருசிக்கக்கூடாதான். வன்கனோட ஆகாரத்தை புசிக்கக்கூடாது. அடுத்தல ருசியுள்ள அவனோட ருசியுள்ள பதார்த்தங்களும் நினச்சக்கூடாது, ருசிக்கக்கூடாதான். ஏன்னா அதெல்லாம் சரியான போஜனங்கள் கிடையாது, அதனால சாப்பிடக்கூடாதான். ஏன்னா அவங்களோட வன்கண்ணை நினச்சிவா மற்றவங்களை எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிற நிலத்தில் தான் இருப்பான். அதனால நம்ம அவங்களோட ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டோம் தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா அது வந்து என்ன செய்யணும், நம்மளை வந்து இருதயத்தில் என்ன செய்யணும், ருசியுள்ள பதார்த்தங்கள் நினச்சக்கூடாதான். இருதயத்தில் எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு நம்ம நினச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தபடியாக அவன் இருதயத்தில் எப்படி நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறானா. நம்ம இதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம நினச்சணும் இருக்கணுமா. அடுத்தபடியாக புசியும் பானம் பண்ணுன்னு சொல்லி நம்ம பேசினா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இதயம் அதை என்ன செய்யக்கூடாது, கருத்து அந்த புசியும் பானம் பண்ணுன்னு சொன்னால் கூட நம்முடைய இருதயம் நினச்சக்கூடாது, அதோடு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நல்ல பிரயோஜனம் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம நினச்சிக்கூட வன்கண்ட ஆகாரத்தை புசிக்கக்கூடாது, அதிபதிகளுக்கு உண்டாகவே உட்காந்து நினச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று சொல்லி நினச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. இல்லாமல் போக பொருட்களோட நினச்சிடுவாங்க நம்ம ஐக்கியமாக வைக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, நம்ம புசித்த துணிக்கு என்ன செய்வாங்களா, வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. வாந்தி பண்ணி போட்டு இனிய சொற்களாக இழந்து சொற்களெல்லாம் இழந்து போயிடுவாங்களாம். அதனால் வன்களோட ஆகாரத்தை நினச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. அடுத்தது மூடனுடைய செவிகள் கேட்க நினச்சக்கூடாது, நம்ம பேசக்கூடாதான். அவனோட வார்த்தைகள் ஞானத்தை நினச்சுவானா அசட்டு மூடன். அவன் என்ன வார்த்தை பேசுகிறோமோ அதை நினச்சுவானா அசட்டை பண்ணுவானா. அதனால் அதுக்கு இடம் கொடுக்க விடாதான். அடுத்தல பூர்வ எல்லைக்குரிய நினச்சிக்கிட்டதான் நம்ம பூர்வ எல்லைக்குரிய நினச்சிக்கூடாது, மாற்ற முடியாதான். மாற்ற முடியாங்கிற இடத்துல கர்த்தருடைய மீட்பு இருந்து வல்லவர். அவர் தம்முடைய ஜனங்களோடு நினச்சிவார், விளக்காடுவாராம். நம்முடைய இருதயத்தை நிச்சயமா புத்திமதிக்கும், செவிகளை நிச்சயமா அறிவியல் வார்த்தைக்கு நிச்சயமா சாய்க்கணுமா. அதில் பிள்ளையை நினச்சக்கூடாது, தண்டிக்காமல் விடவே கூடாது. அவனுடைய பிறப்பினால் அடித்து அவன் நினச்ச மாட்டான், சாக மாட்டானா. அதனால் அந்த குழந்தைகள் நினச்சதும் பிறம்ப கையாளுவர் தன் மகனை பயக்கிறான்னு சொல்லி கூட நம்ம நினச்சிடும் பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள நம்ம பிறம்பினால் அடித்து அடிச்சிடணும், திருந்து நம்ம என்ன வாழ்க்கக்கூடிய ஒரு பலத்தை நமக்கு என்ன அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது என் மகனேன்னு சொல்கிறார், நிறைய என் மகனே சொல்கிறாரு. என் மகனேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் இதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னில் உன் இதயம் நிச்சயம், உன் இதயம் ஞானமாக இருந்துச்சுன்னா உன்னுடைய இதயம் என்னில் நிச்சயம் மகிழுங்கிறாரு. நம்முடைய உதடுகள் செம்பியானவர்களே பேசுவோம், செம்பியாடன் பேசினா நம்முடைய நாவு நிச்சயமா உருந்திரியங்கள் மயிலுங்கிறாரு. அதனால் நம்முடைய மனதை நினச்சோம்னா பாவிகளின் மேலே நினச்சக்கூடாது, புறமைக்குள்ளே விடக்கூடாதான். நம்முடைய மனதை பாவிகளின் மேலே நினச்சக்கூடாது, புறமைக்குள்ளே விடக்கூடாது. அடுத்தபடியாக நம்முடைய மனதை நிச்சயமோ பாவிகள் மேல் பொறாமைக்குள்ளே விடாதபடி பாதுகாத்து நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நம்ம என்ன செய்யணுமா வாழணுமா. அப்படி செய்யும்போது தான் நிச்சயமாக நமக்கு என்ன செய்தா முடிவு கிடைக்குமா, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதபடிக்கு நாடோறும் கர்த்தரை பற்றும்
பயத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அடுத்தது மதுபான பிரியர், மாம்ச பிரியர், திணிகாரர், குடியன், போஜன பிரியன் இவர்களோட நினைச்சக்கூடாது, நம்ம சேரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க தரித்திரர் ஆகிடுவாங்களாம். அடுத்தல தூக்கம் வந்து நினச்சிருமா, கந்தைகளை நினச்சிமா உடுத்தி வைக்குமா. நம்முடைய பெற்ற தகப்பனுக்கு என்ன செய்யணுமா, செவி கொடுக்கணுமா. நம்முடைய தாய் என்ன செய்யுது, தாய் வயது சென்றவளாகும் போது அவளை நினச்சக்கூடாதான், அசட்டை பண்ணக்கூடாதான். அடுத்தபடியாக சத்தியத்தை நிச்சயமா வாங்கணுமா, சத்தியத்தை வாங்கணுமா. ஆனால் சத்தியத்தை வாங்கி அதை என்ன செய்து விற்கக்கூடாதான். வாங்கி விற்காதபடிக்கு ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் தான் என்ன செய்யுமா நம்ம வாங்கணுமா. சத்தியத்தை வாங்கணும், அது விற்கக்கூடாது. ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியை நிச்சயமா வாங்கணுமா. அடுத்தது நீர்மாட்டு தகப்பன் நினைச்சா மிகவும் களி கூறுவானா. நீர்மாட்டு தகப்பன் மிக களி கூறுவானா. அவனால் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் என்ன செய்வானா, மகிழ்வானா. அடுத்த தகப்பனும் நம்முடைய தாயும் சந்தோஷத்தோடு என்ன செய்வாங்களாம், தகப்பன் தாயும் சந்தோஷப்படுவாங்க, பெற்றவர் மகிழ்வா. அதுக்கு காரணம் நம்ம ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கணும். அடுத்தல என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், இனிய உன் வழியிலே நோக்குதாகங்கிறது. உன் வழியை நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு என்ன செய்யமாக ஒப்பு கொடுத்து நம்ம இந்த வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளோட பாதுகாப்பார். அடுத்தபடியாக என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தாங்குறார். இந்த இதயத்தை நினைச்சணும் கர்த்தர் உட்கொள்ளுக்கு நம்ம இதயத்தை கொடுக்கணும். அதுக்கு இருதயம் எனக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அவ்வளோதான். பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம இதயத்தில் என்ன செய்வார், தங்கு வராது. அவன் இதயத்தை தான் சொல்கிறார். நம்முடைய கண்களை என்ன செய்யணும், கர்த்தர் வழியில மட்டும்தான் என்ன செய்யணும் நோக்கமாக. வேசி வந்து ஒரு ஆழமான படுகொலியாக வந்து பரஸ்திரி வந்து ஒரு இடுக்கமான கிணறா. அவங்க வந்து கொள்ளைக்காரர்கள் பதிவு இருப்பாங்க, மனசுக்குள்ள பாதகரை பெருக பண்ணுவாங்களாம். அதில் இப்படிப்பட்டவர்களோடு நினச்சக்கூடாது, சேரக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறேன். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் சொல்லி பார்க்குறோம். மதுபானம் இருக்கிற இடத்துல தான் இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்களாம். அப்போ இவங்கெல்லாம் நினச்சி விட்டாங்க கர்த்தர் பார்வைக்கு சரியில்லாதவர்கள் நினச்சிவாங்க இருக்கிறாங்க. மதுபானம் தான் எனக்கு மதுபானம் வந்து ரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பழக்கும் போது நினச்சிருமா அதை பார்க்கக்கூடாதான். அது வந்து மெதுவாக நினச்சி இறங்கிடுமா. அதனால் அதை பிடிக்காதபடி பாதுகாக்கும் போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், பரஸ்திரிக்கு இடம் கூடாதபடி பாதுகாப்பார். கர்த்தர் ஆசிரியப்பாராகாமல்.